மாத்தோத்திப்பீலா என்னோட அனுபவத்துல மொத்த வட அமெரிக்காலேயும், இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா கனடா நாடுகள்லேயே கூட உலகத்தோட இந்த பகுதியில ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம்னா அதை இதை சொல்ல முடியும். இதுல ஒரு பரிமாணம் இருக்கு. யோக பாரம்பரியத்துல மனித உடலுங்கிறத, மனிதனின் சக்தி உடல் இந்த அண்டத்தை போல இருக்கிறதா பார்க்கப்படுது. இதுல 114 சக்தி மையங்கள் இருக்கு. இதுல 2 பொருள் உடலுக்கு வெளியில இருக்கு, மற்றவை உடலுக்குள்ள இருக்கு. இந்த 112 7 பிரிவுகளா பிரிக்கப்படுது. பொதுவா அமெரிக்காவில இது 7 சக்கரங்கள் அப்படிலாம் சொல்றாங்க. இந்த 7ல தொண்டை பகுதியில ஒன்னு இருக்கு. இது விஷுத்தின்னு அழைக்கப்படுது. நான் என்ன சொல்றேன்னா, 99% மக்களுக்கு விஷுத்தி விதை வடிவத்திலேயே இருந்துடுது. அது முளை விட்டு வளர்றதில்ல. ஏன்னா இது ஒரு சக்தி மையம். உங்களுக்கு இந்திய கலாச்சாரம் பத்தி தெரிஞ்சிருந்தா, முதல் யோகிய இந்தியாவில ஆதியோகின்னு அழைக்கிறோம். ஆதியோகினா முதலாவது யோகின்னு அர்த்தம். நாம் அவருக்கு 112 அடி திருமுகம் நிறுவியிருக்கிறோம். இதுதான் உலகத்திலேயே பெரிய முகம். அதை பார்த்திருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. இங்க அந்த படத்தை நீங்க பார்க்க முடியும். 112 அடி உயர திருமுகம் அது. அவர் முதல் யோகின்றதால அவரை கௌரவிக்கும் விதத்துல இதை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா நல்வாழ்விற்கான தொழில்நுட்பங்களை அவர் தான் நமக்கு வழங்கினார். உள்நிலையில மனித நல்வாழ்வை எப்படி கையாள்றதுன்னு அவர் சொல்லிக் கொடுத்தார். அவர் தொண்டை குழியில வல்லமை வாய்ந்தவர்னு சொல்லப்படுறார். அவருடைய தொண்டை நீல நிறத்துல இருக்கு. அவர் தொண்டையை சுத்தி பாம்பும் இருக்கும். இவையெல்லாம் சித்தரிப்புகள். எதனால இப்படின்னா, இந்த பரிமாணத்தை நம்ம விஷுத்தின்னு சொல்றோம். தொண்டை பகுதியில இருக்கிற விஷுத்தில பரிணமிச்சு வளர அதிக அளவுல திறனும் செயல் வல்லமையும் தேவை. நான் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி மாத்தோத்திப்பீலால இருந்தேன். இது விஷுத்தின்னு சொல்லப்படுற தொண்டை மையத்தோட வெடித்தெழும் சக்தி வாய்ந்த ஒரு பரிமாணமா இருக்கு. விஷுத்தி சக்திய கொஞ்சம் தேடி நாடுனவங்க யாரா இருந்தாலும் அவங்க மறைஞானத்தை ஆழமா ஆராய்ந்து உணர்வது இயற்கையாவே நடக்கும். ஏன்னா இந்த கலாச்சாரத்துல, அமெரிக்க பூர்வக்குடி கலாச்சாரத்துல அவங்க எதையும் எழுதி வைக்கல. எல்லாமே வாய் வழி வந்த செய்தியா இந்த கலாச்சாரம் இருந்துச்சு. இப்ப யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு உணர்ந்தாங்கன்னா அவர் அதை பகிர்ந்துக்கிறதுக்கு அதுக்கு தகுதியான ஒருத்தர் அடுத்த தலைமுறையில கிடைக்கலன்னா அது அப்படியே தொலைஞ்சு போயிடும். ஒரு விதத்துல இது நல்லதுதான். ஏன்னா எழுதி வைக்கிறதால நிறைய திரிபுகள் ஏற்படும். ஆனா இந்த முழு கலாச்சாரமும் 8-10 தலைமுறைகளுக்கு கிளர்ச்சிய சந்திச்சப்போ, அநேகமா 10-20 தலைமுறைகள் கிளர்ச்சிய சந்திச்சிருக்கும். இப்படி ஆனதால அந்த கலாச்சாரமே உடைஞ்சு போயிருக்கும். ஆனா இப்பயும் நான் சொல்றேன், குறிப்பா டேப், நீங்க ஒரு பாடகர். நீங்க இந்த மாத்தோத்திப்பீலாவில குறைஞ்சது 3 இரவுகள் இருங்க. குறிப்பா பௌர்ணமி இரவுல இருங்க. கண்டிப்பா நீங்க அபாரமான சக்தி ஆற்றலை உணர்வீங்க. யார் ஒருத்தர் விஷுத்திய தொண்டை மையத்தை உணர்றாரோ இல்ல திறக்கிறாரோ, உயிரோட அவர் தொடர்பு ஏற்படுத்திக்கிற திறன். நான் உயிரோட தொடர்புன்னு சொல்றப்போ உடல் ரீதியா தொட முடியாததை கூட நீங்க தொட முடியும். உண்மையாவே தொட முடியும். உயிரோட இந்த பரிமாணம் ரொம்ப ரொம்ப அரிதானது. வெவ்வேறு பரிமாணங்களை தூண்டக்கூடிய பல்வேறு மையங்கள் உலகத்துல இருக்கு. ஆனா தொண்டை மையம், அதுவும் இவ்ளோ சக்தியா இந்த பூமியிலேயே 2-3 தான் இருக்குது. எனக்கு வியப்பா இருந்துச்சு. உயிரோட இந்த பரிமாணத்தின் அதிர்வுகளை இது வெளிப்படுத்தும் விதம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இயற்கை இதை செஞ்சிருக்கு. இந்தியாவில் நாம நமக்கு தேவையான மாதிரி வடிவங்களை உருவாக்குவோம். இது போன்ற சக்தியை வெளிப்படுத்துற மாதிரி பிரதிஷ்டை செய்யப்பட்ட வடிவங்களை நாம உருவாக்குவோம். ஆனா நாம உருவாக்குறது சின்ன அளவுல தான். ஆனா இந்த இடத்துல இவ்ளோ பிரம்மாண்டமான வடிவத்துல இது நின்னுட்டு இருக்குது. பல விதங்கள்ல நான் இதை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கிறேன். இப்ப அதுக்குள்ள போகல. பல விதங்கள்ல பூர்வக்குடியினர் சமவெளியில இருந்து வந்திருந்தாலும், மலைகள்ல இருந்து வந்திருந்தாலும், கடற்கரை ஓரங்கள்ல இருந்து வந்திருந்தாலும், எங்கிருந்து வந்திருந்தாலும் இந்த கலாச்சாரத்துல இதை ஏற்படுத்திய தாக்கம் ரொம்ப பெருசு. ஏன்னா நான் பூர்வக்குடியினரோட குரல்களை கேட்கும் போது நான் என்ன பாக்குறேன்னா, எனக்கு என் தலையில எந்த வேதமும் இல்ல, என்கிட்ட புத்தக அறிவோ மத அறிவோ இல்ல. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கண்மூடி ஒரு இடத்தை என்னால உணர முடியும். இந்த குரல்கள்ல நான் கவனிக்கிற ஒரு விஷயம், குரலை அவங்க பயன்படுத்துற விதம். அவங்க தங்களோட குரலை பூமியோட வடிவியலோட ஒத்ததா வெளிப்படுத்துறாங்க.
நீங்க பார்க்கும் உருவத்தை ஒத்து இருக்கிற சப்தத்தை நீங்க உருவாக்குனீங்கன்னா அத மந்த்ரான்னு சொல்லுவோம். ஏன்னா சப்தமும் உருவமும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. அது சட்டுன்னு பீரிட்டு எழும் சக்தியா ஆகுது. நான் இந்த பூர்வக்குடியினரோட இசையையும் இந்த நிலப்பரப்பையும் பார்க்கும்போது, இந்த நிலப்பரப்பை பார்த்து அவங்க உருவாக்கும் சத்தத்தையும் பார்க்கும்போது, நிறைய சமயம் அதுல வார்த்தைகள் இல்ல, ஒலிகள் மட்டும்தான். ஏன்னா ஒலிகள் முக்கியம். வார்த்தைகள் நம்ம மனசுல உருவாக்கப்படுது, ஒலி உண்மையானது. ஒலின்றது ஒரு அதிர்வு, ஒலிக்குன்னு ஒரு வடிவியல் இருக்கு. சரியான சப்தங்களை உச்சரிச்சிங்கன்னா அது அந்த வடிவத்தோடும், அந்த வடிவங்களை அரவணைக்கும். இதுல அபாரமான சக்தி இருக்கு. இங்கதான் இந்த பூர்வக்குடியினரோட மொத்த கலாச்சாரமும் வேரூன்றி இருக்கிறத நான் பாக்குறேன். மக்கள் உடல் அளவுல நேர்ல இங்க இருந்தாங்களோ இல்லையோ அது ஒரு விஷயம் இல்ல. ஏன்னா நேர்ல இங்க இருக்காமலும் இதோட தொடர்புல இருக்க முடியும். நீங்க இந்த நிலத்தோட தொடர்புல இருந்தா இந்த பரிமாணத்தோடவும் தொடர்புல இருக்க முடியும். இந்த நிலத்தையும் சப்தத்தையும் இணைச்சிங்கன்னா கட்டாயமா நீங்க மாத்தோ திப்பிலா கூட தொடர்புல இருக்க முடியும். ஏன்னா இது பொருள் தன்மை சார்ந்ததில்ல, இதுக்கு சக்தி சார்ந்த பரிமாணம் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு பொருள் உடல் இருக்கு, ஆனா உயிர் சக்தி இல்லாம பொருள் உடலால என்ன பிரயோஜனம்? சும்மா அழுகின ஒரு பொருள் தான் இல்லையா? அதே மாதிரி ஒரு கல்லுனா என்ன? சக்தி உடல் இல்லைன்னா கல்லுன்றது ஒண்ணுமற்றது. இதோ இங்க ஒரு சக்தி உடல் இருக்கு. மனித உடல் அமைப்போட தொண்டை மையம் சார்ந்த பரிமாணத்தை ரொம்ப சக்தி வாய்ந்த விதத்துல இது வெளிப்படுத்திட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. நான் பார்த்ததுலேயே இது ரொம்ப ஆழமான அருமையான விஷயம். கஹோக்கியாவும் சிறந்த இடம். அங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு நம்ம கண்டுணர்ந்தோம். அதுல சில விஷயங்கள் சரியா நடந்திருக்கு, சில விஷயங்கள் தவறா போயிருக்கு, அது மற்றொரு அம்சம். ஆனா இந்த மாத்தோ திப்பிலா ஒவ்வொரு பூர்வக்குடி மனிதருக்கும் கண்டிப்பா தேவையான ஒண்ணு. அவங்க அங்க நேர்ல போனாலும் வேற விதத்துல அணுகினாலும் சரி, அவங்க நிச்சயமா இதோட தொடர்புல இருக்கிறது அவசியம். இங்கதான் அந்த சக்தி இருக்கு. அதோட தொடர்புல இருக்கிறது மூலமா எதிர்கால விடுதலைக்கும் வழிவகுக்க முடியும்.